கனாக்காணும் காலங்கள் லாஸ்ட் எபிசோட் முடிச்ச உடனே இந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இல்ல என்னால எடுக்க முடியலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலா ஹேமா ராகவி என் சிஸ்டரா நடிச்ச அவங்கள வந்து இர்ஃபானோட பேர் பண்ணி தான் ப்ரோமோ எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஆனா நிறைய ஃபேன்ஸ் வந்து இல்ல சங்கவியும் வினீத் தான் பேரா இது பண்ணணும், நாங்க இந்த மாதிரி பார்க்க மாட்டோம்னு சொல்லி ஸோ திருப்பி வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி 3 மாசம் தான் டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் ஓகே நான் டான்சர் தான். ஸோ வந்து சரி எனக்கு பிடிச்ச விஷயம் 3 மாசம் தானேன்னு சொல்லி ஐ டிட் ஜோடி நம்பர் 1. தட் ஆல்சோ வாஸ் அ சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இர்ஃபான் வந்து டான்சர் இல்லை, ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் அதுவும் நாங்கள் வந்து யங்கஸ்ட் அந்த குரூப்ல, மற்றவங்க எல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ் எங்களோட காம்படிட்டர்ஸா இருந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலா கொஞ்சம் பயமா இருந்தது. பட் கடைசி ரவுண்ட் வரைக்கும் நாங்க வி காட் ஆல் த வோட்ஸ். அப்புறம் கடைசி ரவுண்ட்ல எலிமினேட் ஆகி திருப்பி வைல்ட் கார்ட்ல என்ட்ரி கொடுத்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்திருக்கும் இல்லையா? என்ன திருப்பி சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எப்படி கிடைச்சு? ஏன்னா உங்களை வந்து ஒரு ரியல் கேரக்டரா தான் பார்த்திருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து எங்களை வந்து அங்க கூட அவ்வளோ லவ்வோட அக்செப்ட் பண்ணி வோட் எல்லாம் எங்களுக்கு வந்து அப்படியே இட் வில் ஃப்ளோ இன். அது டான்ஸ் வந்து பாக்குறாங்களா என்னன்னு கூட தெரியாம, ஆனா எங்க வோட்ஸ் வந்து பயங்கரமா லவ்ல. ஆமா ஆமா, ஐ ஹாவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அந்த அளவுக்கு வந்து எங்களை லவ் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஃபேன்ஸ் இருந்தது. அதுவும் அந்த சின்ன வயசுல வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ்.